அதனால இப்ப என்ன பண்ணுவோம் எல்லாம் கசகசா பண்ணிட்டியா முத்தாடி போட்டு கொண்டு மகாராஜா எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு கவனமே இல்ல ஆமா இப்படி வந்து அரசனா இல்ல ஒரு காட்டு அரசனா காட்டு ஊர் பூச்சி ராசி என்னன்னு தெரியல கொண்டாடி பாரு மகாராஜா
அம்மா காய்ச்சல் இந்த வருகம் அந்த வழிதலில வீடு கட்டி வச்சியன் வருவோருக்கும் போவோருக்கும் மஞ்சள் பூசைய முகத்த பாரு கூட பாரு கொடிய பாரு தொட்டு இருப்பிய இடைய பாரு யாரு யாரா ஒரு சங்குமா வந்தான் சுருட்டுக்கு நெருப்ப காட்டா என்ன சொல்லிட்டு பாரு பருப்பு அழியக்கூடாது பருப்பு வெள்ளையாயிரும் பத்தினி 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 என் பொண்டாட்டி மாதிரி அதனால யாரு எதை கேட்டாலும் மூஞ்ச காமிக்காத பின்னால திரும்பி கொடுந்தா சொன்னேன் பின்னால திரும்பி சூருட்டுக்கு நெருப்பு கொடுத்தனா யாரு யாரா ஒரு ஜங்குமா ஆமா கதை கிடையாது கதை சொல்லாம அவர் எத்தனை காதவழி 10 காதவழி 10 காதவழி 8 அடியாக சென்று ஒரு காதவழி ஒரே அடியாக சென்று அவனை சிரத்தை கொய்து வந்து அறுத்து வந்து கட்டிட்டு தண்டிக்கு போகும்போது வரும்போதும் நான் என் வஞ்சத்தை தீர்க்க வேண்டுமா எனக்கு கிடைக்காத மூச்சு மேல கொண்டாந்து கொடுக்குறியா அதனால நான் இங்க உட்கார்றேன் அதனால கழுத்து இப்படி கொண்டு
எட்டாவது வனத்துல வந்தது உண்டு. ஒரு மங்கையார் என்று சொல்லக்கூடிய கற்பு காலத்தை கண்டதுண்டா? எட்டாவது வனத்துல பார்த்தது ஒரு அகோர உருவம். ஒரு பிறத்த உருவத்தை தான் கண்ணுல பார்த்து இருக்கிறேன். ஐம்பது அடித்தால் அப்படியே வந்து வழிமறிக்கிறான். நீ யாரு? பாசம் செய்து வரக்கூடிய வார்த்தை கேட்டி பிழை மாசம் போக வேண்டாம். ஆனால் என்னால கெட்டவர்கள் ஊழகத்தில் கோடி உண்டி ஆனால் கெட்டவர்கள் அன்றுமில்லை என்றுமில்லை சேவை என்ற ஒரு பெண் பிறந்து என்னை அடைந்ததப்பா. கண்ணை என்ற ஒரு பெண் பிறந்து மதுரையை எதிர்த்ததப்பா. வார்த்தை கேளு, வீணா மடிந்து விடாத போய்விடு. பனிமலை தூக்கி தூக்கி போட இது தவை ஓடி அடிக்கிறாரு. இந்த மரம் மந்தாரங்களா கிட்டு கொடி ஆக்குது. அதனால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட கொள்ளகமே தலை இந்த மல்லாரும் நான் ஒரு பெண் சிங்கம் போல என் கணவர் ஒரு ஆண் சிங்கம் போல வாழ்ந்து வந்தோம். என் மன்னவரை எழுப்பி விட்டார். என் மன்னவரை எழுப்பி கொடுக்க வேண்டும். அப்படியா? ஆமா. வரவது வந்தா வழியில தங்காது. இருந்தாலும் நீ பிழைப்பதற்காக போயிட்டு எங்க வேணாலும் பிழைப்பதற்காக எங்க வேணாலும் கையில யாரு வேணாலும் கொடுப்பாங்க. ஏற்றி வாழ்ந்து ஊர் பிழைச்சு சென்றுவான். அப்படி கொடுக்கலனா இதே மாதிரி ராட்சத குழந்தை பார்ப்போம். ராட்சத குழந்தை படி வைக்கிறேன். கேளுங்க பெரியவர்களே, தாய்மார்களே. ஏன்னா முடிச்சு வர ஆம்பளை செத்து போயிட்டாங்க. ஏதோ உங்களால முடிஞ்சது காதுல மூணுங்கிறத பேராசை பெரும் நஷ்டம். அதனால ஏதோ தலைக்காயை சுத்தி சுத்தி
நம்மளுக்கு இந்த கேடி வரக்கூடாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி எதை பார்த்து போட்டு நம்ம எங்க போட்டு அவங்களுக்கு அந்த காரியம் போயிடுறாங்க சொல்லக்கூடியது அந்த பேரனை நாகபுத்திரன் தம செய்ய போகக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக இருக்கிறது நீ எங்கே செல்கிறாய் என்று கேட்க சிவபெருமான் தம செய்ய போகிறேன் சொன்னார் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பணியை செய்துவிட்டு சிவபெருமான் செல்லுங்க உண்டான ஈஸ்வரனுக்கு சொல்ல மாட்டார் என்று என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அவர் என்ன செய்திருக்கார் தெரியுமா அந்த கண்டிப்பாக சொல்லு சார்ஜ் இல்லையா நேரு ஆனால் சார்ஜ் போடலான்னு பார்த்தேன் எனக்கு ஒரு மாநிலே அந்த கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டும் என்று இந்த கடிதமாகப்பட்டு எங்கே செல்ல வேண்டும் என்று கேவல் லோகத்துக்கு செல்ல ஒரு திசை கம்பத்தில் அந்த கடிதத்தை எடுத்து வாசித்து பார்க்கக்கூடிய நேரம் தேவேந்திரனுக்கு வந்த கடிதம் என்று பார்க்க அந்த தேவேந்திர மன்னனாக கடிதத்தை வாசித்து பார்த்து ஏமா தர்மனாக உயிராகப்பட்டது ஏமா தர்மனத்தில் இருக்கிறது ஒரு சிறிய பகுதியில் இருக்கிறது அந்த பேரர்கள்
விநாயக பெருமானை கண்டு விநாயகனுக்கு அதே ஊரை சேர்ந்த ஆமா. அருமை தாயாராக வெளிவரக்கூடிய இதே பொன்னான நேரம் ஆமா. பெரிய காலை ஆ. பூஜையிலே சிறந்த பூஜை ஆமா.